ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு sarathytechtamil official யூடியூப் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜ் வந்து அடிக்கடிக்கு ஃபில் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரேஜ் வந்து குறைக்க முடியும். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் லேப்டாப்பில் அல்லது உங்களுடைய பிசியில் விண்டோஸ் ஆர் அப்படிங்கிற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணதையுமே ரன் அப்படின்னு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அங்கே இருக்க சர்ச் பாரில் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனதையுமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஷோ ஆகும் அப்படின்னா, உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க அந்த டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி அப்போ போல் நார்மல் டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃபைல்ஸ் தான். இது வந்து கேச் ஃபைல்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிரும். ஸோ உங்களுடைய ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. ஸோ அடுத்த ட்ரிக் என்னென்னு பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுத்த ட்ரிக்கும் சேம் இதே தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே விண்டோஸ் ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் ஆரை ப்ரெஸ் பண்ணதையுமே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பார் வரும். அந்த சர்ச் பாரில் என்ன டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தடவை டெம்ப்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் டெம்ப் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது உங்களுடைய லேப்டாப்பில் இருக்க எல்லா டெம்பரரி ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா என்னுடைய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரிக் இது வரைக்கும் தெரியாது, நீங்கள் இந்த மாதிரி டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணதில்லை அப்படின்னா உங்களுக்கு இதை விட நிறைய ஃபைல்ஸே வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் டெலீட் கொடுக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும். ஸோ அது இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எப்போ மேலே நார்மலாக மவுஸ்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு டெலிட் கொடுத்தீங்க அப்படின்னா டெலிட் ஆயிரும். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக வந்து லெஸ் ஆயிரும். ஸோ இது டெலிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிட் ஆனதையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ட்ரிக் வந்து நம்ம போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ரீசைக்கிள் பின்னை வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஸ்டோரேஜ் வந்து குறைக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரீசைக்கிள் பின்னை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடுறேன். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா குறைக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாது, அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான வந்து ட்ரிக் சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு ஃபைல் டெலிட் பண்ணுறீங்க, அந்த டெலிட் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் தேவையே படாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசைக்கிள் பின்னில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீசைக்கிள் பின்னில் போய் க்ளீன் பண்ணுவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமலேயே அந்த ஃபைலை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபைல் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தம்ப்நெயில் ஒன்று நான் வந்து எடிட் பண்ணி வச்சது, அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபைல் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டெலிட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைலை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுடைய ரீசைக்கிள் பின்னில் வந்து சேவ் ஆகாமல் டேரெக்டாக வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன போனஸ் டிப் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன். மறக்காம லேப்டாப்ஸ் வச்சிருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கிறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கும் போது நான் உங்கள் சார், இது உங்கள் சார் டெக் தமிழ் அஃபீஷியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.